அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மனசுக்கு நிறைவான ஒரு படத்தை பார்த்துருக்கோம், ரப்பர் பந்து. இதில் முக்கியமான ஒன்று குறிப்பிடணும், ஒரு மனிதர் இருக்கும்போது கொண்டாடுறதை விட அவர் இறந்த பிறகு அவர் கொண்டாடினா அவர் ஒரு நல்ல மனிதர், மக்களுக்காக வாழ்ந்தவர் என்று அர்த்தம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது நிறைய பேர் கொண்டாடி இருக்கலாம். ஆனால் அவர் மறைந்த பிறகு அவர் இந்த படத்து மூலமாக எங்கெங்கெல்லாம் அவரை நம்ம கொண்டாட முடியுமோ, எந்தெந்த இடத்துலாம் அவர் நம்ம தூக்கி நிறுத்த முடியுமோ அவ்வளவு உள்ள ஒரு கேப்டன் ரசிகராகவே இருந்து உள்ள கேப்டனுக்கு ஒரு சரியான ஒரு சமர்ப்பணமாக தான் அந்த ரப்பர் பந்தை நான் கருதுகிறேன். அப்புறம் இந்த வெற்றிங்கிறது திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வசூலை வச்சு வெற்றின்னு சொல்லிவிட முடியாது. எந்த படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு, மக்களுக்கு மனசு நிறைவேற்றுறதோ அதுதான் ஒரு படத்தோட உண்மையான வெற்றி. ஒரு நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இந்த ரப்பர் பந்து மனசுக்கு நிறைவு கொடுத்துருக்கு. இந்த படத்தை நம்ம இந்த உண்மையான வெற்றி கொண்டாடுறதுல அர்த்தம் இருக்குது. அப்புறம் படத்தோட இந்த கண்டென்ட் புதுசு. அப்புறம் நம்ம சாங்கு ஃபைட்டு கமர்ஷியல்னு படம் பண்ணுறோம்ல, அது ஒரு சரியான கமர்ஷியல் சொல்ல முடியாது. இருக்கிற கதையில் எல்லா சீனும் ஒரு சீன் இன்ட்ரெஸ்ட் பண்ணி எந்தெந்த இடத்துலலாம் முடிஞ்ச வரைக்கும் மக்களை ரசிக்க வைக்க முடியுமோ டோட்டலாக. ஏன்னா அது படம் மக்களுக்காக, இது நம்ம ஒரு தயாரிப்பதற்காகவோ ஒரு நடிகருக்காகவோ நமக்காக எடுத்து ரசிக்கிறது இல்லை. படம் எடுத்து அது மக்களுக்காக. அப்போ மக்கள் ரசிக்கணும். அந்த இதை முழுமையாக இயக்குனர் தமிழரசன் உணர்ந்திருக்காரு. எங்கேயுமே போர் அடிக்கவில்லை, ஒரு சீன் கூட போர் அடிக்கவில்லை. எல்லா சீனையும் அவர் சிந்திச்சது, அவர் அக்கறைப்பட்டது, எந்த சீனும் ஒரு சீனோட போர் அடிச்சிடக்கூடாது அப்படின்னு அவருடைய அந்த கவனம் அந்த திரைக்கதையில் தெரிஞ்சு. ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமானது கதையை விட, பாட்டை விட, ஃபைட்டை விட, சாங்கை விட திரைக்கதை தான் முக்கியம். ஒரு படத்துக்கு திரைக்கதை நல்லா அமைஞ்சாலே அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிடும். அதுக்கு உதாரணம் ரப்பர் பந்து. அந்த திரைக்கதைக்கு அவ்வளவு அவர் கமலஹாசன் உழைச்சிருக்காரு. துணை முதல்வருக்கு ஒரு கோரிக்கை நீங்க சொல்லிருந்தீங்க, கோரிக்கை வச்சீங்க. சிறு படத்துக்குலாம் பேமெண்ட் கம் பண்ணணும், இந்த பாப்கார்ன் இதெல்லாம் சிஸ்டம் மாத்தணும்னு சொல்லிருந்தீங்க. எப்போ கோரிக்கை வைக்க போறீங்க? டைரக்டா அவருக்கு எப்போ மீட் பண்ண? இல்லை, இப்போதான் அவர் முதல்ல துணை முதல்வராக இருக்கும் நம்ம எங்கள் தமிழ் திரைத்துறையுள்ள நடிகர் எங்கள் குடும்பத்திலேருந்து தான் ஆயிருக்கார். அவர் கலைஞர் குடும்பத்திலேருந்து அப்புறம் தான் முதல்ல அவர் நடிகராக தான் அறியப்பட்டார். அதனால் இந்த திரைத்துறையில் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் எங்கள் குடும்பத்திலேருந்து ஒரு துணை முதல்வர் வந்திருக்கிறாரு. அதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அவர் துணை முதல்வரானது முதல்ல எங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நல்லது நடக்கணும். முதல்ல அதுக்கு நிறைய விஷயங்களை கோரிக்கை வைக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல்ல இந்த சிறு படங்களுக்கு சரியான தியேட்டர்கள் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாருமே இப்போ ஒரு பணக்காரர்கள் பார்க்க வேண்டிய இடமா தான் தியேட்டர் இருக்குது. ஏழைகள், அது ஆட்டோ ஓட்டுறவங்க, கூலி தொழில் பண்ணுறவங்க, ரோட்டு வேலை பார்க்குறவங்க, வீட்டு வேலை பார்க்குறவங்க, விவசாயிகள், அடித்தள மக்கள் நினச்சா போய் படம் பார்க்கணும். அதுக்கான திரையரங்கு வேண்டும். அது இல்லாதனால தான் இன்றைக்கி ரொம்ப சிரமமாக இருக்குது. நிறைய சிறிய படங்கள்லாம் கூட்டம் வர மாட்டேங்குது. அதை கொண்டு வரணும். அதுதான் நான் அன்றைக்கி சொன்னேன், எப்படி ஒரு அம்மா உணவகம் அப்படின்னு ஆரம்பித்து ஏழை பாளையங்கள்லாம் போய் சாப்பிட்ற மாதிரி ஒரு உணவகம் அரசு அமைச்சதோ, அதே மாதிரி அரசு திரையரங்கம் அப்படின்னு சொல்லி ஏழை பாளையங்கள்லாம் போய் நினச்சா ஒரு 40 ரூபா டிக்கெட்டு, ஒரு 50 ரூபா டிக்கெட்டு இந்த மாதிரி வச்சு சின்ன ஏழைகள்லாம் போய் பார்க்குற மாதிரி ஒரு திரையரங்கு அமைக்கணும். இதுதான் இப்போ புதுசாக வந்திருக்க துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நாங்கள் வைக்கிற வேண்டுகோள். நன்றி. நியூஸ் தமிழோடு உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் துவங்குங்கள். ஃப்ரெஷ்ஷான நியூஸோடு பரபரப்பா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விறுவிறுப்பான ஹெட்லைன்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் ஸ்டோரிஸ், விஐபிக்களோட டே பிளான்ஸ், துல்லியமான இன்ஃபோகிராஃபிக். தமிழ்நாடு, இந்தியா, உலகம்னு 360 டிகிரி ரிப்போர்ட்ஸ். விலை நிலவரம், வணிகம், வானிலை, சினிமான்னு அப் டு டேட் ட்ரெண்டிங் நியூஸ். இனி
உங்கள் ஒவ்வொரு நாளையும் இன்ட்ரெஸ்டிங்கா எக்ஸைட்டிங்கா துவங்குங்கள். நியூஸ் தமிழின் குட் மார்னிங் தமிழா. குட் மார்னிங் தமிழா அக்டோபர் 2 முதல் நாள்தோறும் காலை 7 மணி முதல் 10 மணி வரை நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில்.